வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் மீடியாவின் 10 மணி செய்திகள். இன்று இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளை மட்டும் தொகுத்து தரும் நிகழ்ச்சி இது. அந்த வகையில் இன்று இலங்கையின் 77வது சுதந்திர தினமாகும். இந்த சுதந்திர தினத்தை தமிழர்கள் கரிநாளாக பிரகடனம் செய்து ஒவ்வொரு வருடமும் கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றும் வடக்கு கிழக்கு முழுவதுமே இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம் செய்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வடமாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்த இன்றைய கரிநாள் போராட்டமானது கிளிநொச்சியின் கந்தசுவாமி கோயில் பகுதியிலிருந்து இன்று காலை ஆரம்பமானது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், பௌத்தமயமாக்கலை உடனடியாக நிறுத்த வேண்டும், தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், தாயக வளத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், தமிழர் தாயகத்திலிருந்து இராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும், இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என அங்கீகரிக்கப்பட வேண்டும், சர்வதேசம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் ஆகிய கோஷங்களை முன்வைத்து மேற்படி போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கனகரட்னம் உள்ளிட்ட சிவில் சமூகங்களை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர். சிங்களத்தின் சுதந்திர நாள், சிங்களத்தின் சுதந்திர நாள், சிங்களத்தின் சுதந்திர நாள், சிங்களத்தின் சுதந்திர நாள், சிங்கக்கொடி, தமிழரின் அடிமை சின்னம், சிங்கக்கொடி, தமிழரின் அடிமை சின்னம், சிங்கக்கொடி, தமிழரின் அடிமை சின்னம். அகற்றி அகற்றி கட்டடங்களை அகற்றி 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 கட்டடங்களை அகற்றி 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 சட்டவிரோத கட்டடங்களை அகற்றி. இந்த மண்ணிலே விடுதலைக்காக போராடிய இனம் இழந்து போராட்டத்துக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார், தந்தைமார், சகோதரர்கள், மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை. இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய, பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை. இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது அந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக அது அமையவில்லை. அது தமிழர்களை பழிவாங்குகின்ற, தமிழர்களை அடக்குகின்ற, அடிமைத்தனத்துக்கு கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டு எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கின்ற தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கு. கடந்த 77 வருடங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணில் அடிமைப்படுத்தப்படுகிறோம். நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை. எங்களுடைய மண்ணில் வாழுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை தொடர்ந்து பறைசாற்றுகின்ற, உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது நீதிகளுக்காக சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலாவது அன்பிறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதேவேளை இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாலும் கரிநாள் போராட்டம் பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான கொடிக்கம்பத்தில் பறந்த இலங்கையின் தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. கருப்பு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்கலைக்கழக சூழலில் மாணவர்கள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போராட்டத்தின் முடிவில் மாணவர்களால் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. எங்கள் தாய் நிலம் விடுவரும் நாளே தமிழரமக்கு சுதந்திர நாள். ஈழத்தமிழர்களாகிய நாம் மரபு வழி தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடு,
பொங்கு தமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம். தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்ட இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவையின் நிமித்தம் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மையின் அடிப்படையில் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழினம் மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு ஸ்ரீலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வரியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது. இன்று காலை யாழ்ப்பாணத்தின் நல்லூர் பகுதியிலும் கரிநாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் நினைவு தூபிக்கு முன்பாக பொத்துயில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் கரிநாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் சிவகுரு ஆதீனத்தின் குருமுதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராலும் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா, உங்கள் சுதந்திர நாள் எங்களுக்கு திண்டாட்ட நாள், நமது மேய்ச்சல் தரை எமக்கு வேண்டும் என பல கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் இடம்பெற்றது. செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பித்த இப்போராட்டமானது கொம்மாந்துறை பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக சென்றடைகின்றது. இந்த போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேசன் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய தினம் ஏற்பாடாக இருந்த இந்த கரிநாள் போராட்டமானது மட்டக்களப்பு நகரில் முன்னெடுக்கப்படுவதற்கு சிவில் சமூக பிரதிநிதிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மட்டக்களப்பு நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போராட்டத்துக்கு நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருந்த போலீசார் அதனை மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் திரு சிவலோகநாதன் அவர்களிடம் கையளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம் செய்து பொதுமக்களும் சில நிகழ்வுகளை செய்திருந்தனர். அதன்படி மல்லாவி நகரில் உள்ள வணிக நிலையம் ஒன்றில் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம் செய்து அந்த கடைச்சூழலானது கருப்பு கொடிகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அவ்விடத்துக்கு வருகை தந்த போலீசார் அங்கு கட்டப்பட்டிருந்த கருப்பு கொடிகளை அகற்றுமாறு உத்தரவிட்டனர். ஆயினும் வணிக நிலையத்தினர் அந்த கொடிகளை அகற்ற மறுத்துவிட்டனர். இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இன்றைய தினம் இரத்த தான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இந்த இரத்த தான நிகழ்வில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தானத்தை செய்தனர். வடமாகாணம் தவிர்ந்த வெளிமாவட்டங்களில் கடமையாற்றும் வன்னி ஆசிரியர்களை வன்னியிலேயே கடமையில் ஈடுபடுத்தினால் வெளிமாவட்டங்களில் இருந்து வருகை தந்து வன்னியில் சேவையில் ஈடுபடும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையினை குறைக்க முடியும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவின் துணுக்காய் பிரதேச சபை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக பொது அமைப்புகளாலும் அரசு அதிகாரிகளினாலும் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வன்னியில் கற்பிக்கின்ற வெளிமாவட்ட ஆசிரியர்களது இடமாற்ற விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தின் பார்வை குறைபாடுடைய வயோதிப பெண் ஒருவர் நேற்று மாலை தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தின் குளப்பட்டி பகுதியிலேயே மேற்படி சம்பவம் இடம்பெற்றது. அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராக கடமையாற்றியுள்ளார். கண் பார்வை குறைபாடு காரணமாக மனவிரக்தியில் இருந்த நிலையிலேயே நேற்று வீட்டு கிணற்றில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார். இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைவாசம் அனுபவித்து வரும் 285 கைதிகளுக்கு இன்று பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வவுனியா சிறைச்சாலையில் 2 கைதிகளுக்கும், மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 16 கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல வருடங்களாக விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளில் ஒரு சிலருக்காவது விடுதலை கிடைக்கும் என பலரும் எதிர்பார்த்திருந்தனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் அரசியல் கைதி ஒருவருடைய உறவுகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்த வேண்டுகோளையும் விடுத்திருந்தனர். ஆயினும் இன்றைய சுதந்திர நாள் விடுதலையின் போது கூட இந்த தமிழ் அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்படவில்லை. தாம் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாகவே தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்று கூறியவர்கள் ஆட்சி பீடமேறி 3 மாதம் கடந்துள்ள நிலையில் கூட தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் எதுவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது கவலையோடு இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்த 10 மணி செய்தியில் சொல்ல போறது தெற்கை மையப்படுத்திய செய்திகள். இலங்கையின் 400 கிராம் உப்பின் விலை 150 ரூபாவிலிருந்து 160 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
நாட்டில் தற்போது உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையால் இந்தியாவிலிருந்து உப்பினை அரசாங்கம் இறக்குமதி செய்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்றிலிருந்து இலங்கைக்கு உப்பினை இறக்குமதி செய்வதற்கு தனியாருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, சம்பாந்துறை உள்ளிட்ட பிரதேசங்களில் ஏற்கனவே நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதன் பின்னணியில் 85 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை மிக குறைந்த விலைக்கு வியாபாரிகள் நெல்லை கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் ஆலைகளின் உரிமையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அரசாங்கம் இன்னும் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்கவில்லை. அரிசி தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்காக இந்த அரசினால் அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் அந்த அரிசி இறக்குமதியிலும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே நேற்று தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார். இன்று இலங்கையின் 77வது சுதந்திர தினமாகும். எனவே கொழும்பில் இந்த முறை காலி முகத்திடலில் சுதந்திர தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை. மாறாக சுதந்திர சதுக்கத்திலேயே இன்றைய சுதந்திர தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நாட்டு மக்களுக்காக உரை நிகழ்த்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொருளாதார, சமூக, கலாசார சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள ஒரே போராட்ட களத்தில் நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும். தாய் நாட்டுக்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது என தெரிவித்தார். இலங்கையில் முதன்முறையாக குரங்குகள் கணக்கெடுப்பை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளது. இம்மாதம் 15 அல்லது 22ஆம் திகதிகளில் குரங்குகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தென்னை பைச்சகி சபையின் தலைவர் சுனில் ஜாக்கொடி தெரிவித்தார். ஏற்கனவே இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமைக்கு குரங்குகள் அந்த தேங்காய்களை உண்பதே காரணம் என சொல்லப்பட்டது. இதற்கு முன்பாக இலங்கையில் குரங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், எனவே குரங்குகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தமை இங்கே நினைவு கூறத்தக்கது.